இந்தியாவோட மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் அப்புறம் கிரேட்டஸ்ட் ஸ்பை யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இவர் பேர் ரவீந்திர கௌஷிக். இவர் வந்து 1952ல ராஜஸ்தான்ல பிறக்கிறாரு. காலேஜ் டைம்ல இவருக்கு இருந்த ஆக்டிங் மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட்னால இந்தியன் இன்டெலிஜென்ஸ் வந்து இவரை நோட்டீஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் இவரை மூலியமா ட்ரெயின் பண்ணி இவருக்கு நிறைய ஸ்கில்ஸையும் டாக்டிக்ஸையும் சொல்லி தராங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து ஸ்பையா பாகிஸ்தானுக்கு 1975 அனுப்புறாங்க புது ஐடென்டிட்டியோட. இவரோட பேர் என்னன்னா நபி அகமது ஷக்கீர் அப்படிங்கிற பேர்ல வந்து இவர் பாகிஸ்தானுக்கு போயிருக்காரு. இவர் அங்க போயிட்டு பாகிஸ்தான்லயே எல்எல்பியும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் ஆர்மில சேர்ந்து அங்க மேஜராகவும் ஆகிறாரு. அவர் வந்து நிறைய டிஃபென்ஸ் இன்ஃபர்மேஷனையும் அப்புறம் அவங்க போடுற பிளான்ஸையும் வந்து இந்தியாவுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருந்தாரு. அவரால் தான் இந்தியாவால் பல அட்டாக்ஸை வந்து தடுக்க முடிஞ்சது. இவர் வந்து பிளாக் டைகர் அப்படின்னு இந்திரா காந்தியால் அழைக்கப்பட்டார். 1983ல திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு இவரோட நெட்வொர்க்கில் வந்து ஒரு சின்ன தப்பாகுது. இவரை வந்து பாகிஸ்தான் ஆர்மி கண்டுபிடிச்சிடுறாங்க இந்தியன் ஏஜென்ட்னு. அதுக்கப்புறம் இவரை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி இவரை வந்து லைஃப் லாங் ஜெயிலே வந்து போட்டுருணும் அப்படின்னு சொல்லி ஜெயிலில் போடுறாங்க. இவரும் வந்து ரொம்ப டார்ச்சருக்குள்ளதுனால 18 வருஷம் ஜெயிலே இருந்து வந்து மெயின்வாலி ஜெயில் அப்படிங்கிற ஒரு ஜெயிலில் 21 நவம்பர் 2001 வந்து இறந்து போறாரு. இவர் இந்தியாவோட மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஸ்பையா இருக்காரு. ஆனால் சேட்லி இவர் இன்னுமே வந்து ஒரு மறக்கப்பட்ட ஹீரோவாக தான் இருக்காரு.